வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதைவிட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் எல்லாம் உரித்தாக. இனி ஸ்பெஷல் சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு புது ப்ராஜெக்ட் நாம எடுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காசு இருந்ததுன்னா தான் காசை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு நம்முடைய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இன்ஃபோசிஸ். இன்னைக்கு இந்த பிரிட்டிஷ் அரச குடும்பத்துல இருக்கிற சொத்தை விட இன்ஃபோசிஸோட சொத்து மதிப்பு அதிகம். ஒரு 5 தசாப்தங்கள்ல, ஒரு 40-50 வருடங்கள்ல, அதிகபட்சம் 40 வருடங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நடந்த விஷயம். அதோட ஆரம்பம் எவ்வளவு ஆரம்பிச்சு தெரியுமா? 10,000 ரூபாய். அடுத்த 90s, பிஃபோர் 90sல 80s to 90s அதே மாதிரி காலகட்டத்துல அவங்க மனைவிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி ஆரம்பிச்ச நிறுவனம் தான் இன்ஃபோசிஸ். இன்னைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு ஐடியா மட்டும்தான். ஃபேஸ்புக் இன்னைக்கு சொல்றோம், இவ்வளவு பெரிய நிறுவனம், இவ்வளவு சொத்து மதிப்பு வாய்ந்த நிறுவனம். அது ஆரம்பம் எங்க அப்படின்னா, ஒரு ஷெட்டில் தகரப்பட்டா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல 4 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஒரு ஐடியா தான் வேணுமே தவிர பெருசா காசு சம்பாதிக்கிறதுக்கு, பெருசா சாதிக்கிறதுக்கு பணம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அவர்கிட்ட நீ கையில காசு கிடையாது. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார்ட்ட காசு கிடையாது. அவர்கிட்ட இருந்து என்ன? அறிவு இருந்தது, ஐடியா இருந்தது, திறமை இருந்தது, உழைக்கிறதுக்கான முன்னெடுப்பு இருந்தது. ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினாரு. அந்த 10,000 ரூபாயில 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட அவர் உருவாக்கிட்டார். அதே மாதிரி எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதற்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை வேணும். என்னால் முடியும், நம்மால் முடியும், இந்த விஷயம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருக்கிற எல்லாராலுமே வெற்றி பாதையில் பயணிக்க முடியும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் முடியாதுன்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. மனுஷங்க பறவைகள் மட்டும்தான் பறக்க முடியும், மனிதர்களால் பறக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனா பறக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஒரு இந்தியர். 1850 வருடம் வாக்குல கல்கத்தால, இன்னைக்கு கொல்கத்தா இல்லையா, அன்னைக்கு கல்கத்தால நடந்த ஒரு டிஸ்பிளே பண்ணி ஒரு பலூன் மாதிரி இருக்கிற ஒரு விமானத்தை உருவாக்கி ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது இந்தியாவில். அதுக்கப்புறம் தான் ரைட் சகோதரர்கள்லாம் கண்டுபிடிச்சது. அதுலயும் நாம தான் முன்னோடிகள். நிறைய முறை சொல்லியிருக்கோம். சோழர்கள் கடல் கடந்து படையெடுத்து போய் நிறைய கடல் தாண்டி வென்றுட்டு வந்திருக்காங்க. போயிட்டு தோத்துட்டு வரல, வெற்றி வாகி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு கரை புரண்டு ஓடும் காவிரிக்கு நடுப்புற ஒரு அணையை கட்ட முடியுமா அப்படின்னு எல்லாரும் முடியாதுன்னு நினைச்சப்ப, கரிகாலன் முடியும்னு நினைச்சு 2000 வருஷமா இருக்கிற ஒரு அணையை கட்டியிருக்காங்க. அப்ப ஒருத்தரோட எண்ணத்துல ஒரு விஷயம் உருவாக்குது பாருங்க, இது முடியும் அப்படின்ட்டு. ஹென்ரி ஃபோர்டு, இன்னைக்கு ஃபோர்டு கார் வந்து காருக்கெல்லாம் முன்னோடி. இப்ப 2 ஸ்ட்ரோக் என்ஜின் நம்ம 2 வீலர்லாம் இருக்கும், அப்புறமா 4 ஸ்ட்ரோக் வந்தது இல்லையா? அதே மாதிரி 6 வால்வு இருக்கிற ஒரு என்ஜினை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி பண்றாரு. அவர் கனவுல பார்த்தார், இதே மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா அவருக்கு என்ன திறமை இருந்தது, முடியும் அப்படின்னா எந்தெந்த வேலையை யார்கிட்ட கொடுத்து வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற திறமை இருந்தது. இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடாது. இதை இவங்க செய்வாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அவங்கள்ட்ட வேலையை கொடுத்து வேலை வாங்குறதுல அவரை விற்பனர் கில்லாடி. எனக்கு தெரியாதுப்பா, இதே மாதிரி 6 சிலிண்டர் இருக்கிற ஒரு என்ஜினை நீங்க பண்றீங்க, உங்களால முடியும், பண்ணுங்க. முடியும் முடியும் முடியும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி காமிச்சார். இன்னைக்கு நாம இவ்வளவு வசதி வாய்ப்புகளை விட நிறைய சிற்றுந்து பேருந்து எல்லாம் பயணிக்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி அவர் முடியும்னு நினைச்ச ஒரு விஷயம். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாகன துறை அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
தொழில் இன்னைக்கு மாபெரும் தொழில் சாம்ராஜ்யம்னா ஒரு சிறு துளியில ஆரம்பிச்சதுதான். வேலுமணி அப்படிங்கிற நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் அது மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தவர் வேலையை விட்டுட்டு ஒரு லேப் ஆரம்பிச்சார். என்னங்க, ரத்தம் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கிற ஒரு லேப் ஆரம்பிச்சார். அதை விரிவுபடுத்தி 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 ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு அக்கடான்னு இருக்காரு மனுஷன். ஒரு வேலையை விட்டுட்டு வந்து ஆரம்பிச்ச ஒரு சின்ன கடையை வச்சுட்டு ஒரு 40,000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்களும் நானும் கேட்டா என்ன செய்வோம்? முடியவே முடியாதுங்க. ஆனா அப்படி இல்லை. நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்த முடியும், நடத்தி வைக்க முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு அதற்கான மாபெரும் சக்தி உண்டு. அதனாலதான் நான் ஒவ்வொரு செஷன்லயும் ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட பவரை உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான். நீங்க நினைக்கிறது கம்மியா இருக்கலாம், ஆனா அது கொடுக்க நினைச்சுக்கிறது பெருசா இருக்கலாம். ஒரு சின்ன தோல்வி வரும், அப்ப எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க. நிறைய தற்கொலைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்பெல்லாம் படைத்த ஒரு சினிமா தயாரிப்பாளர் ராஜன் கரு ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு. தற்கொலை பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஒரு செகண்ட்ல முடிவெடுத்து செய்யற விஷயம்னாலும் அதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலை வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்கிறதுல, அந்த சவால்களை சந்திக்கிறதுல நாம கவனம் செலுத்தினோம் அப்படின்னா, அந்த திறமைகளை செலுத்தினோம்னா பெருசா சாதிக்க முடியும். அது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய தொழிலதிபர் கஃபே காஃபி டே, அதோட தொழிலதிபராக சித்தார்த் அப்படிங்கிறவர், அவரும் தற்கொலை பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு அந்த அவ்வளவு பெரிய கடன்ல இருந்து, இந்த கடன் சுமையில இருந்து அவங்க மனைவி மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா முடியும். எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியிலையும் ஒரு சிறிய சர்க்கிள் வரும். அதுல இருந்து திருப்பி மீண்டு எழுந்து வர்றதுதான் வெற்றியாளர்களோட வாய்ப்பு. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விதத்துல தோல்வி நிறைய அடைஞ்சிருக்கலாம். நானும் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிரிப்டோ ப்ராஜெக்ட் எல்லாம் போய் வசமா ஏமாந்து, என்னை சார்ந்தவங்களையும் நம்ப வச்சு நாங்க நிறைய பேர் சேர்ந்து ஏமாந்து நிறைய துன்பப்பட்டு, துயரப்பட்டு, ஓதப்பட்டு, மிதிப்பட்டு, திட்டப்பட்டு, கஷ்டப்பட்டு, எல்லாம் நிறைய பட்டு 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 சும்ப அடிபட்டு, ஆனாலும் ஒரு அதுல இருந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் அதுல இருந்து வெளில வர முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாம நியாயமா, நேர்மையா, எத்திக்கலா ஒரு விஷயத்த முன்னெடுத்து பெருசா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு விடாமுயற்சியோட ஒரு சின்ன தீப்பொறி ராக்கெட்டை உந்தி மேல எங்கேயோ கொண்டு போய் சந்திரமண்டலத்தையே கொண்டு போய் சேர்க்குது பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அது பாசிட்டிவா சொல்லுவோம். ஜெனரல் என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன தீப்பொறி காட்டி அழிக்கக்கூடியதுதான். அழிக்கிறது வேண்டாம், நம்ம ஆக்கும் சக்திக்கு வரும். ஒரு சின்ன தீப்பொறி தான் அந்த அவ்வளவு பெரிய ராக்கெட்டை இக்னைட் பண்ணும். இக்னைட் என்ன, கொளுத்தி விடுது. கொளுத்தி விட்டு மேல உந்தி கொண்டு போய் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன தீப்பொறியால் முடியும். உங்களுக்கு ஒரு தீப்பொறி வேணும், ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியாவை கொடுக்கறதுக்கான செஷன் தான் இந்த செஷனுக்குள்ள போவோமா? தேங்க்யூ. மீண்டும் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனோட ஆரம்பிப்போம். முதலீடு இல்லாமல் பிசினஸ் செய்ய முடியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? கையில காசு கிடையாது, ஆனா பெரிய கனவு இருக்கு. ஒரு பெரிய வீடு வாங்கணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், என் ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரையும் ஒரு நல்ல விதமா சமூகத்துல வச்சுக்கணும், ஒரு மதிப்பு மிக்க ஆளா வளம் வரணும், போன இடத்துல வர இடத்துல மரியாதை எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நான் வரணும். அதுக்கு நான் இப்ப செய்யற வேலையிலே இருந்தா முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது செஞ்சாதான் நம்ம எக்ஸ்ட்ராவா வளர முடியும். அதற்கு பணம் அப்படிங்கிறது பெரிய தடையா இருக்கு. அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பினீங்கன்னா அதை ஒரு பெரிய ரப்பர் வச்சு அடிச்சிருங்க, நல்ல பெரிய ரப்பரா வச்சு அடிச்சிருங்க. பணம் அப்படிங்கிறது தேவையில்லை. உங்க முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில் எடுத்து, முயற்சிங்கிறது வேலைக்காகாது, உண்மையிலேயே செயல்படுத்தணும். உதாரணத்துக்கு நீங்க இதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்கே உட்காந்துருக்கீங்க, எழுந்திருக்கிறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணுங்க, அப்படியே ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் செஷனா இருக்கட்டும். இப்ப நேர லைவ் செஷனா இருந்ததுன்னா இது இன்னும் தெளிவா இருக்கும்.
ஆனா இந்த செஷனுங்கிறதுனால யாராவது வீடியோல இருந்தீங்கன்னா பாக்குறேன். இந்த சேர்ல இருந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். முயற்சி பண்றதுன்னா இப்படி பண்ணிட்டே இருக்கணும். ஆனா எழுந்துக்கிறதுன்னா எழுந்து நிற்கிறது இல்லைங்களா? நாம முயற்சி பண்றதுனால வேலை ஆகாது, செயல்படுத்தணும். அதே மாதிரி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் எலிக்சர் மிக்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் நீங்க முன்னேற முடியும். காசு இருந்தா மட்டும் போதுமா? அதை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் வேணும் இல்லைங்களா? அந்த ஆரோக்கியமும் பொருளாதாரமும் சேர்ந்து கிடைக்கிற ஒரு காம்போ பேக் தான் எலிக்சர் மிக்ஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தேவையா இருக்கு? பெரிய பணம். அதோட எனக்கு நான் சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லைங்களா? இது ரெண்டுமே. இது நீங்க என்ன இப்ப நிலைமையில இருக்கீங்களோ, ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செஞ்சுட்டு இருந்தா அதுல இருந்து எந்த பாதிப்பும் வராம நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு. ஓகேவா? நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். தேங்க்யூ. எலிக்சர் மிக்ஸ். வாட் இஸ் எலிக்சர் மிக்ஸ்? எலிக்சர் மிக்ஸ்னா என்ன? இது ஒரு ஹெர்பல் ஸ்டெம் செல் சப்ளிமெண்ட். இப்ப இந்த வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு பொருள், ஒரு டூல் வேணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு மார்க்கெட்ல கேள்விப்படுறேன், அந்த பொருளுக்கு ஒரு குவாலிட்டியோ இல்ல ஒரு அப்ரூவலோ ஒரு அங்கீகாரமோ எதுவும் இல்லை. ஒரு பொருள்னு எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு அட்டை இருக்கு. அட்டைன்னு என்ன? ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல இருக்கும். அது உண்மை விலை அப்படிங்கிறது ஒரு சில 100 ரூபாய் இருக்கும். ஆனா அதை விற்கிறது வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க பண்றது ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றது ஒரு ப்ராடக்ட கொடுக்கணும் அப்படின்னு பேருக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இந்த பேருக்கு ப்ராடக்ட் கொடுத்து வியாபாரத்தை மட்டும் பெருசா டெவலப் பண்றதுங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி ஒண்ணு இருந்தது, ஒரு டூர் கூப்பன். அதுதான் பிசினஸோட ப்ராடக்ட். அது எவ்வளவுன்னா 8000 ரூபாய். அந்த டூர் கூப்பனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அங்க போனா என்ன ஆகும்னா, அங்க ஹோட்டல்லாம் காசு கட்டணும். அதே மாதிரி இருக்கும். அது சும்மா ஒரு பேரு. அதே மாதிரி இல்லாம ஒரு ரியலான ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட கொடுத்து இந்த ப்ராடக்ட வியாபாரம் பண்றது மூலமா ஒரு வருமானம். அதாவது ரியல் பிசினஸ். சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேரை ஒரு 100 ரூபாய் 500 ரூபான்னு சேருங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் மாதிரியும் கிடையாது. நீங்க ஒரு $100 போட்டா இத்தனை இத்தனை டாலர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ROI கான்செப்ட் கிடையாது. இது ரியல் ப்ராடக்ட், ரியல் பிசினஸ். இதே நாங்க ரியல் ப்ராடக்ட்டுக்கும் ரியல் பிசினஸ்க்கும் என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நீங்க கடையில் போய் ஒரு சோப் வாங்கிட்டு வரீங்க. அந்த சோப் என்ன? உங்களுக்கு உபயோகமான ஒரு பொருள். ஆனா அந்த பொருளை அவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்க? ஒரு மேனுஃபேக்சரர் இருப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரர் பல இடங்கள் கை மாறும். மேனுஃபேக்சர் தேர்ந்து ஒரு 10 சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட போகும். அந்த 10 சூப்பர் ஸ்டாக்கிஸ்டேந்து ஸ்டாக்கிஸ்ட போகும். ஸ்டாக்கிஸ்டேந்து டீலர்கிட்ட போகும். டீலர் தேர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும். டிஸ்ட்ரிபியூட்டர் தேர்ந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு வரும். ஹோல்சேல் ஷாப்ல இருந்து உங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு வரும். அங்கிருந்து நீங்க வாங்குவீங்க. இங்க என்ன நடக்கும்னா, ஒரு 10 இடத்துக்கு அந்த பொருள் டிராவல் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பெரிய பெரிய கண்டெய்னரா டிராவல் ஆகும். அடுத்து பெரிய பெரிய லாரியா டிராவல் ஆகும். அடுத்தது பெரிய பெரிய வேன்ல டிராவல் ஆகும். அடுத்தது பெரிய பெரிய ஆட்டோல டிராவல் ஆகும். அடுத்தது டிவிஎஸ் 50, M80 அதே மாதிரி வண்டி பின்னாடிக்கு ஒரு 4-5 பாக்ஸா வச்சு டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 10 20 சோப்பு இருக்கிறதா உங்க கடைக்கு வரும். அங்கிருந்து உங்களுக்கு வரும். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்ப எல்லாரும் சும்மா செய்ய முடியுமா? எல்லாருமே ஒரு ப்ராஃபிட்டோட செய்வாங்க. ஒரு 10 ரூபா பொருள் மேனுஃபேக்சரிங்ல ஒரு 3 ரூபா அதே மாதிரி ஒரு அடக்க விலையோட இருக்கும். இந்த மீதி இருக்கிற 7 ரூபா இங்க நீங்க வழியில பாத்தீங்கல்ல, அப்படியே லாரியில இருந்து முன்னாடி பெரிய கண்டெய்னர்ல இருந்து லாரிக்கு மாறிச்சு, லாரியில இருந்து வேனுக்கு மாறிச்சு. இந்த வேனுக்கு மாறதுக்கு முன்னாடி ஒரு கோடவுனுக்கு போகும். கோடவுன்ல இருந்து திருப்பி வேனுக்கு வரும். வேன்ல இருந்து ஒரு கோடவுனுக்கு வரும். அங்கிருந்து ஆட்டோவுக்கு போகும். அதுல நடுப்புற இதே மாதிரி செலவெல்லாம் இருக்கு. இந்த செலவெல்லாம் இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுக்குது. அது மட்டும் இல்ல,
அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக ஒருத்தருக்கு வந்து ஒரு வருமானம் போகுது. ஆடுல வருவாங்க, என் மேனி அழகை பராமரிப்பதற்காக இந்த ஸ்பெஷல் சோப்பை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான இளம் யுவதி உங்களுக்கு குளிச்சு டெமோ காமிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் போகும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பொருள் வரும். இது ஒரு விதமான ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். இன்னொரு மார்க்கெட்டிங் என்னன்னா, சார் நான் ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டேங்க சார், சூப்பரா இருக்குங்க சார், என்னோட சுகர் லெவல் ஒரு 20 நாள்ல ஒரு 100 பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சுங்க சார், அப்படியே காலையில எழுத ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து வாங்கி யூஸ் பண்ணவரு அவரோட நண்பர்கிட்ட சொல்றாரு, அப்படியா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எங்க கிடைக்கும்பா சொல்லு. இல்ல இல்ல எனக்கு நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு, நான் அவர்கிட்ட சொல்றேன், உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு இது யார் மூலமா வரும் அப்படின்னா, சொல்றது வந்து உங்க நண்பரா இருக்கும், ஆனா எங்க இருந்து வரும், கம்பெனில இருந்து டைரக்டா உங்களுக்கு டெலிவரி வரும். இப்ப இந்த 10 பேருக்கு போன அந்த கதையெல்லாம் கிடையாது, நேரடியா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேரும். இதுதான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற பி டு பிசினஸ் டு கஸ்டமர், பி டு சி அப்படிங்கிற மாடல்ல. அதெல்லாம் பி டு பி டு பி டு பி டு கடைசியில சி வரும். இங்க டைரக்டா பிசினஸ்ல இருந்து கஸ்டமர், சில இடத்துல மேனுஃபேக்சரர் டு கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாம யாருன்னா, நமக்காக மேனுஃபேக்சரிங் ரெடி ஆகி வருது, அதனால டைரக்டா மேனுஃபேக்சரிங் இருந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கிறது தான் விஷயம் இந்த எலிக்சர் மிக்ஸ். இதுல என்ன நடக்கும், இந்த இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, டிரான்ஸ்போர்டேஷன், இந்த விளம்பரம் செய்யறதுக்காக ஒருத்தருக்கு பேசுறதுக்காக காசு கொடுக்கறது, அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாருன்னா அவர் யூஸ் பண்ணி அவரோட அனுபவத்தை அவ்வளவு எந்துவா சொல்லுவாரு. அந்த ஒரு சிக்கன் எடுத்து அப்படி கடிச்சானாப்பா, அப்படியே உள்ள அப்படியே சாஃப்டா அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே அப்படியே போகுதுப்பா, இப்படி சொல்றது எப்படி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது மூலமா நடக்கிற வியாபாரம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். ஓகே, இப்ப பொருளை பத்தி பார்த்தோம். இந்த பொருளை நாம கொண்டு போய் மார்க்கெட்ல சொல்றதுனால, ரெக்கமெண்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும், என்னோட பரம்பரை தொழில் அப்படிங்கிறது மருத்துவம் தான். எங்க அப்பா தாத்தா அதே மாதிரி எல்லாம் மருத்துவ குடும்பம் தான். இந்த ஒரு ப்ராடக்ட் கிடைச்ச உடனே, ஆஹா கிடைச்சதுல ஜாக்பாட்டு அப்படின்னு கையில் எடுத்துட்டேன். என்னோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த அந்த கிரிப்டோ, அதே மாதிரி லுல்லு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு, இது ஒண்ணு போதும், ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் கையில இருக்கு, இதை எடுத்துட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்ய கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். 100 கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட இலக்கு. இது என் தனி மனிதனாக முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வெல்னஸ் ரெவல்யூஷன் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். ஓகே, எதனால இது மார்க்கெட்ல இருக்கிறத விட பெஸ்டா இருக்கு அப்படின்னா, இது ப்ராடக்ட் பெஸ்ட், நோ ஆர்ஒஐ, நோ கிரிப்டோ, நோ லொட்டு லூஸ்க்கு. இது கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேல, கிட்டத்தட்ட 15வது வருடத்துல இருக்கிற ஒரு ப்ராடக்ட், ப்ரூவன் ப்ராடக்ட், பவர்ஃபுல் ஃபார்முலா. ஹெர்பல் பிளஸ் ஸ்டெம் செல் இருக்கு, பவர்ஃபுல் ஃபார்முலா, ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு ஆல்ரெடி தீர்வு கொடுத்து டெஸ்டிமோனியல்ஸும் ஆன்லைன்ல இதுக்கு இருக்கு. இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ரா மெட்டீரியல், ஒன்று வேற வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கலாம், ஆனா மேக் இன் இந்தியா ப்ராடக்ட், எஃப்எஸ்எஸ்ஐயோட இருக்கு. இதுக்கு ஜிஎஸ்டி பெய்டு பண்ணி உங்களுக்கு பில் கிடைச்சிடும். இதுல வர வருமானத்துக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்பட்டு தான் வரும். அப்ப 100% லீகல் பிசினஸ். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஹையஸ்ட் ரீட்டெயில் ப்ராஃபிட். ஆரம்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்ட் வேணும். அந்த பேஸ்மெண்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணும்போது கிடைக்கும். அந்த கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு பெரிய இன்கம் கிடைக்கும் இதுல. அதுதான் ஹையஸ்ட் ரீட்டெயில் ப்ராஃபிட். அடுத்து இந்த வியாபார திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பைனரி பிளான். மார்க்கெட்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இது பைனரி பிளான்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வேற வேற பிளான் இருக்கு, சன்ஃபிளவர் பிளான், அந்த பிளான், இந்த பிளான். அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப வேகமா போக முடியாது. இப்ப 2 குதிரை போட்ட வண்டியை விட்டா என்ன வேகமா போகும், அதே மாதிரி வேகமா போகக்கூடிய வியாபாரம் தான் இது. நீங்க 10 குதிரையை வச்சுட்டு இந்த குதிரை இந்த குதிரை இந்த குதிரைன்னு பார்த்தா போகுமா, போகாது. ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இழுக்கும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த 2 மாடு வண்டி அப்படிங்கும் போது அப்படியே தண்டவாளத்துல போற மாதிரி நேரம் போக முடியும்.
அழகான சூப்பரான பிளான் பைனரி பிளான். அடுத்தது ஜென்ரலா எல்லாரும் பைனரி பிளான்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வீக்லி கட் ஆஃப் சார், டெய்லி கட் ஆஃப், டெய்லி 2 கட் ஆஃப் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கட் ஆஃப் அப்படின்னாலே ஒரு சீலிங்னு இருக்கும். இந்த கட் ஆஃப்க்கு இவ்வளவுதான் வருமானம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்க அந்த கட் ஆஃப் கருமாத்திரமும் கிடையாது, சீலிங் லிமிட்டும் கிடையாது. அப்படின்னா என்னங்க, அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிசினஸ் தான் எலிக்சர் மிக்ஸ். அது மட்டும் இல்ல, லெவல்ஸும் அன்லிமிட்டெட் லெவல்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். உங்களோட 100வது லெவல்ல பிசினஸ் நடந்தாலும் வருமானம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்க இருக்கு. சரி, இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய் முதலீடு வேணும். 5000 ரூபாய் முதலீடா? 5000 ரூபாய் முதலீடுங்கிறது நீங்க காசு கட்ட வேண்டாம். 5000 ரூபாய் முதல் போட்டு நீங்க ஒரு பொருள் வாங்கணும். 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறது மூலம் இந்த பிசினஸ் பண்ணலாம். கடைசியா சொல்ற ஹிண்ட முன்னாடியே சொல்லிடுறேன். உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்றேன். 5000 ரூபாய் உங்கள்கிட்ட காசு இல்லையா? கவலைப்படாதீங்க, காதை பக்கத்துல கொண்டு வாங்க சொல்றேன். யாருக்காவது ப்ராடக்ட் வேணும்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி ப்ராடக்டை வாங்கி கொடுத்து நீங்க ஐடி போட்டுக்கங்க. சிம்பிளா. அப்ப முதலீடு இல்லாமல் ஒரு வியாபாரத்தை துவங்க முடியும் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ்ல முடியும். ஏன்னா நீங்க ஒரு பொருள் வாங்கி வேற யாருக்காவது கொடுத்துட்டு கூட நீங்க இன்னொருத்தரோட முதலீடுல இன்னொருத்தருக்கு பொருள் வாங்கி கொடுத்து நீங்க இதுல ஜாயின் பண்ண முடியும். இப்ப ஜாயின் பண்றோம், இந்த ஐடி போடுறதுங்கிறதுனால என்ன பெனிஃபிட்? இதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் இருக்கு. இதை வாங்கி விற்பதற்கு உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கு. இதை வாங்கி விற்கிறவங்களை கிரியேட் பண்றதுக்கு, இதை பிசினஸா கொண்டு போறவங்களை உருவாக்குறதுக்கு, அந்த பிரான்சைஸ கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. அப்ப 3-in-1 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இதுல அதே மாதிரி ஒரு 3 விதமான வருமானம். ரீட்டைல் ப்ராஃபிட், வாங்கி விற்கும்போது வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு லாபம், அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு ப்ராஃபிட் இருக்கு, இதுவும் கிட்டத்தட்ட ரீட்டைல் ப்ராஃபிட் தான். ஆனா என்ன அப்படின்னா ரெஃபரல் இன்கம். நீங்க எத்தனை பேரை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். மூணாவது இன்னொன்னு இருக்கு, டீம் இன்கம், பாசிவ் இன்கம். இன்னைக்கு நிறைய பேர் தேடி ஓடுறது என்ன, இதுதான். அப்படின்னா என்ன பாசிவ் இன்கம்னா என்ன? வாரன் பஃபெட் சொல்றாரு, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் வருமானம் வர மாதிரி ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும். அப்படி உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெற முடியும். அப்படின்னா என்னங்க, உறங்கும் போதும் வருமானம் வரும் வாய்ப்பை உருவாக்கும். இது யாரெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க? ஒரு 10 வீடு கட்டி விட்டுருப்பாங்க தெரியுமா உங்க ஊர்ல? ஒருத்தர் 10 வீடு, ஒரு 4 கடை கட்டி விட்டுருக்கிறவர் தெரியுமா? அவர் நைட்டு தூங்கிட்டு இருப்பாரு, ஆனா அங்க அவர் கணக்குல வாடகை ஏறிட்டு இருக்கும். அவர் எங்கேயா வெளியூர் போயிருப்பாரு, அக்கௌண்ட்ல வந்து டும்மு 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 டும்முன்னு. என்னது? வாடகை காசு. இதே மாதிரி நிறைய இருக்கு. இளையராஜா, நீங்க ஒரு ரிங் பேக் டோன் வச்சீங்கன்னு வச்சுங்க, மாசம் 15 ரூபா உங்க காசுல குடிச்சு அவருக்கு காசு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. காலர் ரிங் பேக் டோன் இருக்குல்ல, ஏஆர் ரஹ்மான், இளையராஜா மியூசிக்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ராயல்டி கொடுக்கணும், அதை யார் யூஸ் பண்றாங்களோ. அதே மாதிரி ஒரு முறை செய்யும் செயலுக்கு தொடர்ந்து பல முறை வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது பாசிவ் இன்கம். அதே மாதிரி ஒரு வருமான வாய்ப்பு இந்த குழு உருவாக்குவதன் மூலமா இருக்கு. இந்த 3 விதமான வருமானங்கள் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பொருளோட விலை, எலிக்சர் மிக்ஸோட விலை 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 6300 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்ப 1300 ரூபாய் லாபம். எழுதி வச்சுக்கோங்க, 1300 ரூபாய் லாபம். அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, 1300 ரூபாய் லாபம் அப்படின்ட்டு. நீங்க எழுததான் மனசுல பதியும். மனசுல பதியும் போதுதான் அந்த லாபம் அப்படிங்களுக்கு வரும். முடிஞ்சதுன்னா நோட்ஸ் எடுங்க. நீங்க எழுத மனசுல இன்னும் ஆழமா பதியும். 5000 ரூபாய்க்கு வாங்கி 6300 ரூபாய்க்கு விற்போம், லாபம். இந்த சேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா கடை முன்னாடி ஒரு ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டு லாபம் அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய கடையிலையும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லாபம் அப்படிங்கிறது கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இங்க ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க பரம்பரை வியாபாரி யாரும் கிடையாதுங்க, கரெக்டுங்களா? நாம எல்லாம் எதுக்கு பழக்கப்பட்டிருக்கோம்? கடையில வாங்குறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோமே தவிர விற்கிறதுக்கு பழக்கமே கிடையாது, அனுபவமே கிடையாது. அப்ப என்ன செய்வோம்? மாமா 5000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், இந்த 5000 ரூபாய்க்கு பிடி அப்படின்ட்டு 5000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அதனால கம்பெனி என்ன செய்யறாங்க,
ஒரு 10% உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல்னு ஒன்று கொடுத்துறாங்க. அது என்ன செய்வாங்க, காசா கொடுக்க மாட்டாங்க, பாயிண்டா உங்க வேலெட்ல கொடுத்துருவாங்க. நீங்க காசா கொடுத்தா கூட எனக்கு ஒரு 500 இருக்கு, இந்த 4500 கொடுத்துருவீங்க. அதனால அந்த கதையெல்லாம் கிடையாது. 5000 குறைச்சலாம் வைக்கக்கூடாது, 6300 அதிகமா வைக்கக்கூடாது. அதனால என்ன செய்யணும், கம்பெனில ஒரு 500 பாயிண்டா இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்ன தெரியுமா, நீங்க எத்தனை கஸ்டமர் கிரியேட் பண்ணாலும், 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ 500 பேரோ 1000 பேரோ, ஸ்கை இஸ் தி லிமிட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இதுக்கு லிமிட்டே கிடையாது. என்ன ஆஃபருங்க, நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு பாக்ஸ கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ காம்ப்ளிமெண்டா வரும். 1:1 ஆஃபர் இருக்கு. அதனால என்ன ஆகும், உங்களோட காஸ்ட் எவ்வளவு ஆகுங்க, ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும். நீங்க டீலர் பிரைஸ்க்கு 5000 10,000 வித்தாலே உங்களோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும், 4500. அதாவது 5000 பிளஸ் அதுல ஒரு 500 ரெஃபரல் இன்கம் வந்துருச்சு, 4500. உங்களோட ஆக்சுவல் காஸ்ட் 10,000 அப்படிங்கும்போது 122%. இது 6300 12,600 வித்தீங்கன்னா உங்க அடக்கம் 4,500. விற்பனை விலை 12,600. அப்போ உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு, 180%. 100 வாங்கி 280 விற்கிறதுக்கு கணக்கு. அப்ப மார்க்கெட்ல இதே ஆரம்பத்துல சொன்னால அந்த சோப் வாங்கி விற்கிறது, உங்க கடைக்காரர்கிட்ட போய் கேளுங்க, 9 ரூபா 50 காசு வாங்கி 10 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுப்பாரு. இல்ல 9 ரூபா 20 காசு, 9 ரூபா 25 காசு வாங்கி உங்களுக்கு 10 ரூபாய்க்கு கொடுப்பாரு. மிஞ்சி போனா ஒரு 7-8% அதிகபட்சமா அவங்களுக்கு லாபம்னு இருக்கும். ரொம்ப சில ப்ராடக்ட்ல எவ்வளவு இருக்கும்னா 20% இருக்கும். 8 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய கடை அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நிறைய ரேக் எல்லாம் போட்டு அடுக்கி வச்சு, லைட் எல்லாம் போட்டு, கரண்ட் பில்லு கட்டி, வாசல்ல ஒரு பெருசா ஒரு லைட் போட்ட போர்டு போட்டு, அதுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டி, தொழில் வரி எல்லாம் கட்டி, அதுக்கு ஒரு 4 ஆளை வச்சு கரண்ட் பில்லு கட்டி, ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கரண்ட் செலவு, ஏசி போட்டா அதுக்கு ஒரு கரண்ட் செலவு, இவ்வளவு செலவு பண்ணி அவங்களுக்கு அதிகபட்சமா 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, ஒரு 280 கிடைக்குது, 180 லாபம் கிடைக்கும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஹையஸ்ட் ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கிற ப்ராடக்ட் தான் எலிக்சர் மிக்சர். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்ப இந்த விஷயத்த நம்ம மத்தவங்க சொல்றோம், சார் நான் வாங்கினேங்க சார், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு 2 பேர்ட்ட கொடுக்குறீங்க. 2 பேர்ட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுது, 2 பாக்ஸ் உங்களுக்கு வந்துருது, 500 வந்துருது. இதை தவிர என்ன வரும், ஒரு 500 பேர் மேட்சிங்னு வரும். 10% பேர் மேட்சிங், இடது பக்கம் ஒண்ணு வலது பக்கம் ஒண்ணுன்னு ஜோடி சேரும்போது உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம்னு வரும். எவ்வளவு வரும், 500. என்னங்க சார், எனக்கு விற்கும் போது 6300 ஒரு பாக்ஸ் வந்தது, ஒரு 1300 பாக்ஸ் வந்தது, அப்ப 7600. ஒரு 500 ரெஃபரலா வந்தது, 8200. ஒரு பாக்ஸ் எனக்கு வித்தா 8200 வந்தது. 2 பாக்ஸ் வித்து எனக்கு 12,200 வந்தது. ஆனா இந்த பேர் மேட்சிங் 500 சொல்றீங்க, சின்னதா தெரியுது அப்படின்னா, இந்த சிறு துளி தான் பெருவெள்ளம். இதுதான் மிகப்பெரிய வருமானமா இருக்குது. யாரெல்லாம் ரீட்டைல் ப்ராஃபிட்ல பெருசுன்னு நினைச்சு முடங்கி கிடக்குறாங்களோ அவங்களும் அங்கேயே முடங்கி கிடக்காங்க. ஆனா இந்த பேர் மேட்சிங் சின்ன விஷயமா இருந்ததுனாலும் அதுல யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்க மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. நம்ம நிறுவனத்திலேயே மிகப்பெரிய வருமானம் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னா, இந்த டீம் பெருசு பண்ற ஃபோக்கஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்கதான் பெருசா ஜெயிக்கிறாங்க. இப்ப அந்த பெருசா ஜெயிக்கிற வித்தை என்னன்னு கத்துப்போமா. இப்ப 12,600 நீங்க, சாரி 6,300, 12,600 பிளஸ் ஒரு 3000, 15,600, அது 16,000 நிறைய வருதுங்க, எக்கச்சக்கமா வருது. இந்த விஷயத்த நீங்க காஸ்ட் பிரைஸ்க்கே வித்தா, ரீட்டைல் பிரைஸ் இல்ல, காஸ்ட் பிரைஸ்க்கே வித்தாலும் 5,000 2 பாக்ஸ், 500 2 500 ஒரு 500 11,500 குறைந்தபட்சமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தையே நம்ம டூப்ளிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த 2 பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள 2 பேர் ரெஃபர் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த பேர் மேட்சிங் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேர் ரெஃபர் பண்ணிருப்பீங்க, அவங்க 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, 4 ஆகும். அந்த 4 பேர் 2 பேர் ரெஃபர் பண்ண 8 ஆகும். அந்த 8 பேரும் 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, 16, 32, 24, 128. அந்த குழு பெருசா வளர்ந்துட்டே போகும். வரும்போது என்ன வருமானம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் இருப்பாங்க, 2 பேருக்கு ஒரு ஜோடி கணக்கு, ஒரு ஜோடிக்கு 500 ரூபாய்.
ரெண்டாவது லெவல்ல 4 பேர் இருப்பாங்க. இடது பக்கம் 2, வலது பக்கம் 2. அப்ப 2 ஜோடி கணக்கு 2 × 500 ₹1000. மூன்றாவது லெவல்ல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. இடது பக்கம் 4, வலது பக்கம் 4. அப்ப 4 பேர் மேட்சிங் 4 × 500 ₹2000. அடுத்தது 4, 8, 16, 32 உங்க வருமானம் வந்துட்டு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்லயும் வந்திருக்கும், செகண்ட் லெவல்லயும் வந்திருக்கும், தேர்ட் லெவல்லயும் வரும், ஃபோர்த்லயும் வரும். எல்லா லெவல்லயுமே வந்துட்டு இருக்கும். அந்த 64 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் ₹32,000 வருமா அப்படின்னா கிடையாது. 7வது லெவல்ல இடது பக்கம் ஒரு ஜோடி, வலது பக்கம் ஒரு ஜோடினா ஃபர்ஸ்ட் ஒரு ₹500 வரும். ஒவ்வொரு ஜோடியா சேர சேர ₹500 உங்களுக்கு வருமானம் வந்துட்டே தான் இருக்கும். இது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா வருமானம் கிடையாது. இப்ப இடது பக்கம் டெப்த்ல போயிடுச்சு, வலது பக்கம் விட்த்ல போகுது. அதாவது 2, 4ன்னு வருது. இடது பக்கம் 1, 2, 3ன்னு போகுது ஒரு பக்கம். அப்படின்னாலும் மொத்தத்துல இடது பக்கம் ஒரு ஜோடி, ஒரு ஐடி, வலது பக்கம் ஒரு ஐடி, அது எந்த லெவல்ல இருந்து வந்தாலுமே உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் உடனடியாவே வந்துடும். இது ஒரு 18 லெவலுக்கான ஒரு மாடல் பிளான் பார்ப்போம். இதுல நீங்க 2 பேரை தான் சேர்த்திருக்கீங்க, 2 பேருக்கு தான் ரெஃபர் பண்ணிருக்கீங்க, அவங்களும் ஒரு 2 பேருக்கு தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல 3வது நபர் சேர்த்ததாகவும், 2வது முறைக்கு மேல 3வது முறை, 1வது முறை 2வது முறை யாரும் வாங்கினதாகவும் இதுல கணக்கு பண்ணல. ஒரு மாடல் பிளான்ல 18 லெவல்ல இதே மாதிரி டூப்ளிகேஷன் நடந்ததுன்னா மொத்தமா வரக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தா 13,10,71,500. இது பிரமிப்பா தான் இருக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டிங் எஃபெக்ட். 2 4 ஆகி 4 8 ஆகி 8 16 ஆகி இதே மாதிரி வளரும் போது இருக்கிற பவர் இந்த பவர். சரி, எல்லா காசும் வருதே, வந்துருமா அப்படின்னா வரும். ஆனா நீங்க எடுக்க முடியாது, வராது இல்ல, எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சாங்க. அதுதான் இந்த கம்பெனியோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான ஒரு விஷயம், உங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, உங்களை ஸ்டெடியா பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ₹10,000 வர வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம். ₹10,000 வந்ததுக்கு அப்புறம் உங்க வித்ட்ரா பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். எடுக்கணும்னா நீங்க அப்கிரேட் பண்ணணும். இது என்ன, அன்லிமிட்டட் சீலிங் லிமிட், வருமானம் வந்துட்டே இருக்கும். அப்கிரேட் மட்டும் பண்ணணும். அப்கிரேட் பண்றதுன்னா என்ன, 2 ஆப்ஷன் இருக்கு. ₹5,000 நீங்க டாப் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் ₹10,000 மதிப்பிலான ப்ராடக்ட் வந்துடும். வித்ட்ரா லிமிட்டும் இன்னொரு ₹10,000 அதிகமாகும். எனக்கு ஒவ்வொரு 10,000 நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா இது வேண்டாம், இன்னொரு ஆப்ஷன், சூப்பரான ஆப்ஷன் இருக்கு, அதையே ப்ரமோட் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா ₹21,000 பிரீமியம் அப்கிரேட். இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 9 பாக்ஸ், ₹45,000 மதிப்பிலான 9 பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வித்ட்ரா லிமிட் ₹2,00,000 அதிகமாகும். இதே விஷயம் தான், முன்னாடி இருந்த அதே பிளான் தான், அதே ட்ரீ தான், அதே டீம் தான். இப்போ ஒவ்வொருத்தரும் அப்கிரேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அப்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற 2 பேரும் அப்டேட் பண்ணும்போது ஒரு பேர் மேட்சிங் ₹1,000. 2வது லெவல்ல இருக்கிற 4 பேர், இடது பக்கம் 2, வலது பக்கம் 2, அந்த 2 ஜோடியும் அப்டேட் பண்ணும்போது 2 × 1000 ₹2,000. 3வது லெவல்ல லெஃப்ட்ல 4, ரைட்ல 4 பேர் மேட்சிங், 4 × 1000 ₹4,000. இதே மாதிரி எல்லா லெவல்லையும், இந்த 18 லெவல்லையும் அவங்க பேர் மேட்ச் பண்ணிட்டாங்க. டாப் அப் ஒரு முறை மட்டும் தான் பண்ணதுக்கு போட்டிருக்கு இதுல, ஓகேங்களா? எல்லாரும் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன வந்திருக்குன்னா, இதுல ஒரு 26 கோடி, 21,42,500. அதுல ஒரு 13 கோடி, பிளான் ஏ படி ₹5,000 பேக்கேஜ் சொன்னோம்ல, அதுபடி 13 கோடி 10,71,000, ரெண்டும் சேர்த்து ₹40 கோடி. இது மட்டும்தான், இது மாடல் பிளான் இவ்வளவு காமிச்சிருக்கு. இப்ப ஒருத்தர் ₹1 கோடி சம்பாதிச்சிருக்காரு. எத்தனை முறை டாப் அப் பண்ணிருப்பாரு? ₹21,000. குறைந்தபட்சம் 50 முறை டாப் அப் பண்ணியிருந்தா, அப்டேட் பண்ணியிருந்தா தான் அந்த ₹1 கோடி அவங்க வித்ட்ரா பண்ண முடியும். அப்ப இந்த 50 முறை டாப் அப் லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ₹50,000 கிடைக்கும். இப்ப 2வது நபருக்கு பதிலா 3வது நபர் பண்றாங்க, அவங்க திருப்பியும் ப்ராடக்ட் வாங்குறாங்க. இதே மாதிரி நடக்கும்போது இது ₹40 கோடி முடியிற விஷயம் கிடையாது. மிக பிரம்மாண்டமான ஒரு, இதை விட பெரிய பிரம்மாண்டமான ஒரு அமௌண்ட்டை நீங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இங்க இருக்கு. உங்க மனசுல பதியறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நம்பரோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சரிங்க, எனக்கு இவ்வளவு பெருசெல்லாம் புரியாதுங்க. கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாது. ஏதோ 7 சைபர் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு மினிமமா சொல்லுங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லைங்க, இதுல ஒரு 10% நீங்க சம்பாதிச்சதாவே இருக்கட்டும். எவ்வளவுங்க? ஒரு ₹4 கோடி, இது 18 மாசம் வரைக்கும் தான் கணக்கு போட்டிருக்கு.
19ஆம் மாசம், 20ஆம் மாசம், 21ஆம் மாசம், 22ஆவது மாசம் அப்படின்னு போச்சா? சரி, அதெல்லாம் இல்லை. இன்னும் ஸ்பெஷலா சொல்றேன். இது ஒரு மாசம்னு இந்த 18 லெவலையும் நான் ஒரு மாசமா எடுக்க போறது இல்ல. 15 நாளைக்கு ஒரு லெவல் அப்படின்னு எடுக்க போறீங்கன்னா இந்த 2026 எண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அந்த 9 மாசம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளேயே இந்த 40 கோடி ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் இன்னும் ஃபாஸ்டா 18 வாரத்துல முடிக்க போறீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் தட். உங்களால முடியும். முன்னாடி என்ன சொன்னீங்க? முடியும்னு நினைச்சா முடியும். உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும், நம்மளால முடியும். அப்ப இது ஒரு மாடல் பிளான் தான். நீங்க இங்க வச்சாச்சு, கொண்டு வந்து வச்சாச்சு காசை. நீங்க 40 கோடி ரூபாய் எடுக்க போறீங்களா, 100 கோடி ரூபாய் எடுக்க போறீங்களா, இல்ல 4 கோடி ரூபாய் எடுக்க போறீங்களா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? சரி, இது இந்த தொழில் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்? முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு பேன் கார்டு இருக்கணும். 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் தான் இந்த தொழிலை செய்ய முடியும். பேன் கார்டு வேணும், ஒரு மொபைல் நம்பர் வேணும், ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். இது மூன்றையும் ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான். இப்ப பேர் மேட்சிங் வருதுன்னு ஒரு டீம்ல 21,000 ரூபாய் பிசினஸ் வருது. அதற்கான பெனிஃபிட் உங்களுக்கு வரணும்னா நீங்க முன்னாடி 21,000 ரூபாய் டாப் அப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது வரும். இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும்தான் ஃப்ரெஷ் அவுட் ஆகும். அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காம போகும். அதே மாதிரி ஒரு சைடு 21,000 ரூபாய் ஐடி இருக்கு, இன்னொரு சைடு 5,000 ரூபாய் ஐடிக்கான பிசினஸ் வருது. அது டாப் அப்பா இருக்கலாம், ஃப்ரெஷ் பிசினஸா இருக்கலாம், வருதுன்னு வச்சுங்க. அதையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் இன்கம் வந்துடும். இன்கம் எப்போ வரும் அப்படின்னா இன்ஸ்டன்டா வரும். ஐடி போட்ட அடுத்த ஒரு சில நிமிடங்களே உங்க வேலெட் வந்துடும். ரெஃபரல் இன்கம்ங்கிறது ஆன் தி ஸ்பாட் வரும். ஹைராக்கி படி அந்த பேர் மேட்சிங் இன்கம் அப்படிங்கிறது வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்துடும். இந்த பே அவுட் ஒன்னே வந்துடும். இதை நான் எப்ப வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வித்ட்ரா பண்ணா சனிக்கிழமை உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். 1000 ரூபாய் மினிமம் அதுக்கு லிமிட். இது என்ன அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேல உங்களோட இன்கம் போகும்போது, 20,000 கீழே வரும்போது நான் சொல்றேன், அடுத்தது சொல்றேன். வித்யா வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான். இதுல வர இன்கம்ல 10% அட்மின் சார்ஜஸா பிடித்தம் செய்யப்படும். அதாவது 500 ரூபா வந்ததுன்னா 450 ரூபா வரும். 1000 ரூபா வரும்போது 900 உங்களுக்கு வரும். வர இன்கம் எல்லாத்துலயுமே 2% டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும். முதல்ல 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கட்ட வேண்டாம், கம்பெனி கட்டிடும். 20,000 ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் 20,450 வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த வருஷத்துல அந்த பைனான்சியல் இயர்ல இன்கம் வந்துருச்சுன்னா நீங்க டிடிஎஸ் கட்டணும். அப்ப முதல்ல இருக்கிற 20,000 ரூபாய்க்கு கம்பெனி கட்டிடும். 21,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு நீங்க கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது என்னன்னா இதுல ஃப்ரெஷ் அவுட் சீலிங் லிமிட் எதுவும் கிடையாது. பிசினஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அன்லிமிட்டெட் இன்கம் பொட்டன்ஷியல். இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல கையில காசு வாயில காசு, இன்ஸ்டன்ட் பே அவுட், இன்ஸ்டன்ட் வித்ட்ராயல். எப்படிங்க? உங்களோட பாயிண்ட்ஸை EM 33399 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்க ஜிபே நம்பரோ போன்பே நம்பரோ எதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, நீங்க ஐடி போடும்போது பேன் கார்டு மொபைல் நம்பர் சொல்றீங்களா, அந்த மொபைல் நம்பர் ஜிபேவோ போன்பேவோ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு நீங்க வித்ட்ராயல் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஜிபே மூலமும் போன்பே மூலமும் வந்துடும். இது எப்ப நடக்கும்னா மண்டே டு சாட்டர்டே 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும். சரிங்க சார், நான் 7 மணிக்கு வித்ட்ரா கொடுத்துருக்கேன், என்ன ஆகும்? மறுநாள் காலையில அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி சண்டேல ஆஃபீஸ் இயங்குறது இல்லை. சண்டேல நீங்க வித்ட்ரா கொடுத்தாலும் மண்டே வந்துடும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதை பின்னா ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க அப்ளைண்ட் எமர்ஜென்சினா நீங்க அனுப்பிச்சு காசு வாங்கிக்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு இந்த இன்கம்மை நீங்க என்கேஷ் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். உங்களோட வேல்யூபிளான டைமை உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக நீங்க இன்னைக்கு முதலீடு போட்டிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.